வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்குள்ள ஒரு நண்பர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டர்ல ஓட்டுறதுக்கு 7 அடி வண்டி நல்லா இருக்குமா? இல்ல 8 அடி வண்டி இது 2த்துல எது பெஸ்ட்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 7 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டாடா ஏசிக்கு வந்து வாடகை கொஞ்சம் கம்மியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது சவாரி வந்து கொஞ்சம் அதிகமா கடிச்சுனே இருக்கும். இப்போ வந்து கம்மியா இருக்கு. எதனாலன்னா நெறைய வண்டி ஆயிடுச்சா என்னான்னு தெரியல. 8 ஃபீட் பத்தி நான் ஒரு அண்ணாகிட்ட கேட்டேன். சவாரி கொஞ்சம் முன்ன பின்னா தான் வருது. ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலும் சவாரி கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலா வரதுனால, கொஞ்சம் வெயிட் பண்ணா கூட தெரிய மாட்டேன்றதுன்ற மாரி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாடகை கொஞ்சம் கூடயா வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மைலேஜ் கூட கொஞ்சம் கம்மியா வரும். அதுக்கு 2த்துக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது இன்னொன்னு என்னன்னா, வண்டி கூட கொஞ்சம் விலை கூடயா இருக்கும். எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட் வந்து கூட வர மாதிரி வரும். அ அது எப்படின்னா, நம்போ எங்காவது ஓன் சவாரி புடிச்சு ஓட்டுனோம்னா, நம்மளுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் அதுல. போர்ட்டர்ல ஓட்டுனோம் போர்ட்டரே நம்பி ஓட்டுனோம்னா கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. எங்காவது கம்பெனி சவாரி புடிச்சு ஓட்டுனோம்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்கும். இப்போ ஒரு டாடா ஏஸ்க்கு ஒரு ரூ. 1000 வருதுன்னா, அதுக்கு வந்து வெளியில ஒரு ரூ. 1500 அந்த மாரி கூட கிடைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு. அ அது பார்க்கணும். நம்போ டாடா ஏசி பத்தி பார்த்தீங்கன்னா, டாடா ஏசில 7 ஃபீட், 8 ஃபீட்ன்னு 2 இருக்கு ஃபிரெண்ட்ஸ். 7 ஃபீட்டுக்கு, 8 ஃபீட்டுக்கு வித்தியாசம் சொல்றேன் டாடா ஏசில. நல்லா புரிஞ்சுக்கங்க. டாடா ஏசி வந்து 7 ஃபீட் கணக்குல வரும். ஒருவேள டாடா ஏசி உங்களது வந்து ஒரு 8 ஃபீட் வண்டியா இருந்தா கூட, அது வந்து 7 ஃபீட் கணக்குல தான் போடுவாங்க. 8 ஃபீட்ன்றது வந்து 1200 கிலோ வெயிட் இருக்கணும். தோஸ்த் வண்டி, இந்த பொலேரோ வண்டி அந்த கேட்டகரி இது மட்டும் தான் 8 ஃபீட் கணக்குல வரும். நெறைய பேரு ஏமாந்துர்றாங்க. நம்ம 8 ஃபீட் எடுத்தோம்னா 8 ஃபீட்ல போட்டுடுவாங்கன்னு நெனைப்பாங்க. ஆனா 8 ஃபீட்ல கண்டிப்பா போட மாட்டாங்க. ஆர்டிஓ பாசிங் வந்து 1200 கிலோ மேல இருக்கணும். இப்போ 1000 கிலோ, 1100 கிலோ இருந்தா கூட போட மாட்டாங்க. 1200 கிலோ இருந்தா 8 ஃபீட்ல போடுவாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் சொல்றேன். இப்போ டாடா ஏசிலவே 8 ஃபீட் போடுறீங்கன்னு நெனச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு லாபமா இருக்காது. சில சில லோடு வந்து நம்மளுக்கு லாபமா இருக்கும். கேன்சல் ஆகாம ஏத்திக்கலாம். சில லோடு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு தான் கெயினா இருக்கும். ஏன்னா, முன்னாடி வந்து நான் 7 ஃபீட் வண்டி ஓட்டியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 7 ஃபீட் வண்டி ஓட்டும்போது, ஒரு 8 அடி, 9 அடி லோடா இருந்ததுன்னா, அது வந்து டோர் போட்டு ஏத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு தனியா குடுப்பாங்க கஸ்டமரு. ஒரு ₹100 இல்ல ₹200 சேர்த்து குடுப்பாங்க. இது வந்து 8 ஃபீட் வந்து போடுறது நல்லது தான். நல்லது இல்லன்னு சொல்லல. இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து 8 ஃபீட்டுக்கு மேல தான் வருது. அது நம்ப எடுத்து ஓட்டிக்கலாம். ஆனா வந்து அது யாருக்கு கெயினுன்னா, கஸ்டமருக்கு தான் கெயின் ஃபிரெண்ட்ஸ். இப்போ அந்த மாதிரி ஒரு 8 அடி லோடு வந்ததுன்னா, அதுக்கு வந்து நீங்க தனியா காசு கேட்க முடியாது. கேட்டாலும் அது வந்து வேற ம் என்ன சொல்லுவாங்க கஸ்டமர் நான் வண்டி புக் பண்ணல, வந்துச்சு. நான் ஏத்துவேன்ற மாரி சில கஸ்டமர் ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு ரூ. 50, ₹100 சேர்த்து குடுப்பாங்க. சில கஸ்டமர் தரமாட்டாங்க. அதே 7 ஃபீட்டா இருந்ததுன்னா, நம்ம கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா, டோர் வெளியில போட்டோம்னா, அதுக்கு அ டோர் வெளியில போட்டு நம்ம ஏத்தக்கூடாது. ஏத்துனோம்னா, அது ஒரு நம்மளோட ரிஸ்க்ல தான் நம்ம ஏத்திக்குவோம். போலீஸ் ஃபைன் வரும். இல்ல என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், கஸ்டமர் கிட்ட ஒரு ரூ. 100, ரூ. 200 நம்மளுக்கு அதிகமா டிப்ஸ் கிடைக்கும். இது 8 ஃபீட் இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். யாரோ நல்ல கஸ்டமரா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு குடுப்பாங்க தவிர, அ நம்ம நெனச்ச மாதிரி எல்லார்கிட்டலாம் நம்ம பைசா வாங்க முடியாது ஃபிரெண்ட்ஸ். அது வந்து கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ 7 ஃபீட்டு தான் போட்டிருக்காங்க டாடா ஏசில பார்த்தீங்கன்னா, நம்ம 8 ஃபீட்டா இருந்ததுன்னா, நெறைய பேர் கஸ்டமரும் அந்த மாரி தான் பார்க்குறாங்க. 7 ஃபீட் இருந்ததுன்னா, சில பேருக்கு வண்டி கூட கேன்சல் பண்ணிடுறாங்க. 8 ஃபீட்டா இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஏத்தபடி லோடு ஏத்திட்டு போயிடுறாங்க. ஏன்னா, ஒரு 9 ஃபீட்டா இருந்ததுன்னா கூட சில பேர் என்ன பண்றாங்க, கிராஸ் பண்ணி வச்சுர்றாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண தேவையில்ல, போலீஸ்க்கு குடுக்க தேவையில்ல. அந்த மாரி போயிடுதுன்னு அவங்கள என்ன பண்ணுவாங்க, புக் பண்ணும்போதே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க. உங்க வண்டி வந்து 7 ஃபீட்டா, 8 ஃபீட்டான்ட்டு. நம்ம 7 ஃபீட்ன்னு சொன்னோம்னா, பழைய வண்டி நான் 7 ஃபீட்டான்னா சில பேர் எனக்கு வந்து கேன்சல் கூட பண்ணியிருக்காங்க. அ அவங்களுக்கு முழுசு முழுசா வந்து நம்ப 8 ஃபீட் போட்டோம்னா கூட கஸ்டமருக்கு தான் கெயின் வருதே தவிர, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா வருது. நம்ம ஓன் சவாரி ஏதாவது ஓட்டுற மாரி இருந்தா, கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ் ஆகும் வண்டி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சில
லோடு வந்து கண்டிப்பா கேன்சல் ஆகாம ஓட்டிக்கலாம். ஏன்னா லெங்த்தா இருக்கிறதுனால நெறைய பொருள் அடங்கும். அதனால வந்து கேன்சலேஷன் நெறைய வராது. இந்த பிரச்சனை பார்த்தீங்களான்னா, நம்மளுக்கு டாடா ஏசில இந்த லெங்த் ஏத்தம்போது மட்டும் தான் வரும். வெயிட் ஆனா நம்ம கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். லெங்த்ல தான் பிரச்சனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 அடி, 2 அடி வரும்போது இந்த 8 ஃபீட், 7 ஃபீட்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும். மத்தபடி எந்த பிரச்சனை வராது. நம்ம பாட்டுக்கு நார்மலா ஏத்திட்டு போலாம். லெங்த் வரும்போது மட்டும் அவங்களுக்கு ஃபேவரா வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். அந்த 8 ஃபீட்ன்றது வந்து நெறைய பேரு டிரைவர் இந்த மாரி தான். நான் கூட ஒரு ஒரு டயத்துல ஏமாந்துட்டேன். 8 ஃபீட்ன்ட்டு. இப்போ என் வண்டி கூட 8 ஃபீட்ன்னு நெனச்சு தான் நான் எடுத்து போனேன். அவங்க வந்து ஆஃபீஸ்ல கிளியரா சொன்னாங்க எனக்கு. அ 8 ஃபீட்ன்னா 1 டன்னு 200 கிலோ அதிகமா ஏத்துற மாதிரி இருந்தா, நம்மளது வந்து அது கூட வந்து ஆர்டிஓ வந்து நம்மளுக்கு பாசிங் குடுத்திருக்கணும். இப்போ அந்த கேட்டகரில பார்த்தீங்கன்னா, பொலேரோ, அசோக் லேலண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா வண்டிங்க இந்த மாரி வண்டி வந்து அந்த கேட்டகரில வரும். நெறைய பேரு இந்த மாரி தான் ஏமாந்துட்டு, அந்த மாரி 8 ஃபீட்ன்னா இந்த மாரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த 8 ஃபீட்ன்னா அது கிடையாது ஃபிரெண்ட்ஸ். நம்ப புக்கிங் ஆப் இருந்ததுன்னா, அதுல பார்த்தீங்களான்னா நம்மளுக்கு கிளியரா தெரியும். 1200 கிலோகிராம்ன்னு போட்டிருப்பாங்க. ஆம். அந்த வண்டி எடுத்து ஓட்டலாம் ஃபிரெண்ட்ஸ். ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன் நானு 8 ஃபீட்டுன்ட்டு. அவரு என்னன்னா, ம வெளியில சவாரி புடிச்சு ஓட்டுறேன்ற மாரி தான் சொன்னார் ஃபிரெண்ட்ஸ். திருவேற்காடு அண்ணா அவரது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டிருந்தேன். படா தோஸ்த் மாதிரி வச்சிருந்தாங்க. படா தோஸ்த்ன்னா, படா தோஸ்தோட கொஞ்சம் சின்ன வண்டி தான். 8 ஃபீட்டு இதுல தான் கேட்டகரில போட்டிருந்தாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது, போர்ட்டரும் பரவால்ல சவாரி வருது. அது இல்லாம போர்ட்டர் நான் வந்து முழுசா வந்து ஆன் பண்ண மாட்டேன். கம்பெனி சவாரி ஓட்டுறதுனால எனக்கு நல்லா இந்த வண்டி எடுத்தது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாரி சொன்னாரு. எடுத்து ஓட்டலாம். ஆனா, எனக்கு தெரிஞ்ச வரும் இந்த 8 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுக்கு வித்தியாசம் இதுதான் நான் சொல்றது. நெறைய பேர் வந்து 8 ஃபீட் போட்டோம்னா, நம்மளுக்கு அதிகமா வருமானம் சம்பாதிக்கலாம்னு நெனைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. டாடா ஏசில வந்து 8 ஃபீட்டு, 7 ஃபீட்டு 2ம் ஒண்ணு தான். இன்னும் சொல்லணும்னா 8 ஃபீட்டு ம் இருந்ததுன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியா தான் வரும். சில பேர் அந்த மாரி தான் நெனைப்பாங்க. பழைய வண்டி 7 ஃபீட் வச்சிருப்பாங்க. நல்ல வண்டியா இருக்கும். அது வித்துட்டு நம்ம வந்து 8 ஃபீட்டா எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சுக்கலாம்னு நெனைப்பாங்க. கண்டிப்பா அதுல சம்பாதிக்க முடியாது. இதுல சம்பாதிக்கிறத விட அது கம்மியா தான் வரும். ஏன்னா வந்து, இந்த மாரி லெங்த் அந்த மாரி வரும்போது ஒரு 100, 200 சில ஐட்டம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோர் மேல அதிகமா வெயிட் போட்டாங்கன்னா, ஒரு 8 அடி லெங்த் இருந்தது. ஒரு 3/4 டன் வரை ஏத்துறாங்க. ஃபுல்லா வந்து டோர் மேல போடுறாங்க. ரூ. 300 ரூ. 200 இருந்து ரூ. 300 கூட எக்ஸ்ட்ரா தருவாங்க கஸ்டமரு. அதெல்லாம் வந்து இல்லாம போயிடும். 8 ஃபீட்ல இருந்ததுன்னா. இதுதான் ஃபிரெண்ட்ஸ் வித்தியாசம். 8 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுக்கு அதுதான் வித்தியாசம். 8 ஃபீட்டுன்னா, அ 1200 கிலோ பாசிங் இருந்தா 8 ஃபீட். அது அந்த கணக்கு கேட்டகரின்னா நம்மளுக்கு வாடகை கூட கொஞ்சம் கூட வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மைலேஜ் கொஞ்சம் கம்மியா வரும் அந்த வண்டிங்களெல்லாம். இது வந்து மைலேஜ் நம்மளுக்கு கூடுதலா குடுக்கும். வாடகை கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஓட்டணும்னா கூட வ ஓட்டலாம்னா 8 ஃபீட் எடுக்கிறது தான் நல்லது. இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, 8 ஃபீட்ல தான் வருது. நீங்க கேட்டா கூட 7 ஃபீட்ல வந்து சில வெயிட் கம்மியா ஏத்துற மாதிரி இருந்தா மட்டும் தான் 7 ஃபீட்ல வருது. ஒரு 750 கேஜிக்கு மேல ஏத்துற மாதிரி இருந்தாவே 8 ஃபீட் கணக்குல நம்மளுக்கு வந்துடுது ஃபிரெண்ட்ஸ். ஆ இதுதான் 7 ஃபீட்டுக்கு, 8 ஃபீட்டுக்கு வித்தியாசம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் புடிச்சிருந்தான்னா, கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃபிரெண்ட்ஸ்.